ஜெபம் செய்யலாம். பரிசுத்தமுள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். எங்களுடைய உலக வாழ்க்கையில் உம்முடைய கிருபை இன்னும் எங்களுக்கு தேவை ஆண்டவரே. உம்முடைய அன்பிலே நாங்கள் நடப்பதற்கு உம்முடைய இரக்கங்கள் எங்களுக்கு இன்னும் வேண்டும். எங்கள் மீது இரக்கமாயிரும். உம்முடைய திருச்சபைக்கு வேண்டிய பலத்தை தாரும். உம்முடைய ஊழியர்களையும் உம்முடைய பரிசுத்தவான்களையும் ஆசீர்வதியும். இந்த 1 சாமுவேல் 23வது அதிகாரத்தை நாங்கள் சிந்திக்கும் போது உம்முடைய வார்த்தையின் மூலம் உம்முடைய இருதயத்தையும் எங்களுடைய இருதயத்தையும் ஐக்கியப்படுத்தும். பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம் எங்களோடு கூட இருக்க ஜெபிக்கிறோம். கிருபை பெருகட்டும். எங்கள் ஆண்டவராகிய இயேசுவின் மூலமே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். 1 சாமுவேல் 23வது அதிகாரம் வசனங்கள் 15 வாசிக்கிறேன். 1 சாமுவேல் 23:15. தன் பிராணனை வாங்க தேடும்படிக்கு சவுல் புறப்பட்டான் என்று தாவீது அறிந்தபடியினாலே தாவீது சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டிலே இருந்தான். அப்பொழுது சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய் தேவனுக்குள் அவன் கையை திடப்படுத்தி, நீர் பயப்பட வேண்டாம், என் தகப்பனாகிய சவுலின் கை உம்மை கண்டுபிடிக்க மாட்டாது. நீர் இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர். அப்பொழுது நான் உமக்கு இரண்டாவதாய் இருப்பேன். அப்படி நடக்கும் என்று என் தகப்பனாகிய சவுலும் அறிந்திருக்கிறார் என்றான். அவர்கள் இருவரும் கர்த்தருக்கு முன்பாக உடன்படிக்கை பண்ணின பின்பு தாவீது காட்டில் இருந்து விட்டான். யோனத்தானோ தன் வீட்டிற்கு போனான். பின்பு சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுலிடத்தில் வந்து, தாவீது எங்களிடத்தில் எஷிமோனுக்கு தெற்கே ஆகிலா என்னும் மலைக்காட்டில் உள்ள அரணிப்பான இடங்களில் ஒளித்து கொண்டிருக்கிறான் அல்லவா? இப்போதும் ராஜாவே, நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வாரும். அவனை ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்க எங்களால் ஆகும் என்றார்கள். அதற்கு சவுல், நீங்கள் என்மேல் தயை வைத்ததினாலே கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்களாக. நீங்கள் போய் அவன் கால் நடமாடுகிற இடத்தை பார்த்து அங்கே அவனை கண்டவன் யார் என்பதையும் இன்னும் நன்றாய் விசாரித்து அறியுங்கள். அவன் மகா தந்திரவாதி என்று எனக்கு தெரிய வந்தது. அவன் ஒளித்து கொண்டிருக்கும் எல்லா மறைவிடங்களையும் பார்த்து அறிந்து கொண்டு நிச்சய செய்தி எனக்கு கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் உங்களோட கூட வந்து அவன் தேசத்தில் இருந்தால் யூதாவில் இருக்கிற சகல ஆயிரங்களுக்குள்ளும் அவனை தேடி போவேன் என்றான். அப்பொழுது அவர்கள் எழுந்து சவுலுக்கு முன்னாலே சீப் ஊருக்கு போனார்கள். தாவீதும் அவன் மனுஷரும் எஷிமோனுக்கு தெற்கான அந்தரவெளியாகிய மாகோன் வனாந்திரத்தில் இருந்தார்கள். சவுலும் அவன் மனுஷரும் தாவீதை தேட வருகிறார்கள் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்ட போது அவன் கண்மலையிலிருந்து இறங்கி மாகோன் வனாந்திரத்திலே தங்கினான். அதை சவுல் கேள்விப்பட்டு மாகோன் வனாந்திரத்திலே தாவீதை பின்தொடர்ந்தான். சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். சவுலுக்கு தப்பிப்போக தாவீது தீவிரித்த போது சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு எங்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். 1 சாமுவேல் 23:15 வரைக்கும் வாசிக்க கேட்டோம். இந்த வேத பகுதியிலிருந்து இன்றைக்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களை கற்றுக்கொள்ள கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு உதவி செய்வாராக. இங்கே சவுலுடைய ஒரு கொடுங்கோல் ஆட்சி ஆரம்பிச்சிருக்கு. தாவீதை கொலை பண்றது தான், குற்றமில்லாத ரத்தத்தை சிந்துறது தான், தன்னுடைய சுய விருப்பத்தை தேசத்தினுடைய ஆட்சியாக, அதுக்கு தன்னுடைய முழு பலன், தன்னுடைய ஆள்பலம், தன்னுடைய படை வீரர்கள் எல்லாரையும்
அங்க தாவீது என்கிற ஒரு இளம் மனுஷனை, ஒரு இளம் ஊழியனை அழிக்கிற எண்ணம், அந்த டெஸ்ட்ரக்டிவ் மைண்ட், அதுல தான் இங்க சவுல் இப்ப ஆட்சி செய்துட்டு இருக்காரு. கர்த்தருடைய ஆசீர்வாதம் இல்லை, கர்த்தருடைய அங்கீகாரம் இல்லை, கர்த்தருடைய வழிநடத்துதல் இல்லை. கர்த்தருடைய ஊழியராகிய சாமுவேல் சவுலோடு கூட இல்லை. ஆனாலும் சவுல் சிங்காசனத்தில் அந்த ராஜாவாக இருந்து கொண்டு அவர் தாவீதை வேட்டையாடுகிற மனித வேட்டை அவர் செய்கிறார். அதிலும் குறிப்பா தேவ திட்டத்தின்படி தேவன் அபிஷேகித்த தாவீதுக்கு விரோதமாக போவதனால தேவனுக்கு விரோதமாக அவர் போரிடுறார். அது அவருடைய மதியினத்தையும் அவருடைய ஆவிக்குரிய ஞான குறைவு, அவருக்கு அந்த அளவுக்கு தேவ ஞானம் இல்லை. யோனத்தான் தான் உண்மையிலேயே பொறாமப்பட்டிருக்கணும் தாவீதை பார்த்து. என்னுடைய இடத்த எடுக்கிறதுக்கு இன்னொரு மனுஷன் வந்திருக்கிறார்னு சொல்லி இங்க உண்மையிலேயே தாவீதை பார்த்து பொறாமப்பட வேண்டிய ஆள் யோனத்தான் தான். ஆனா யோனத்தான் பொறாமப்படாம சவுல் பொறாமப்படுறார். அப்படி ஒரு கொடுங்கோல் ஆட்சி. அதே நேரத்தில் தாவீதை ஒரு தேச துரோகியா பார்க்கிறார். தான் விரோதிக்கிற மனுஷன் தேசத்துக்கே ஒரு துரோகி அப்படின்னு ஒரு அடைமொழி, அப்படி ஒரு பேர் சூட்டி தன்னுடைய படை வீரர்களும் தாவீதை கொல்லணும், ஊர் மக்களும் தாவீதை எங்க பார்த்தாலும் தாவீதனுடைய தலைக்கு இவ்வளவு வெகுமானம், தாவீதை பிடிச்சு கொடுக்கிறவங்களுக்கு, அந்த மாதிரி ஒரு கொடுங்கோலான ஒரு ஆட்சி. இந்த நேரத்தில் நம்ம இங்க யோனத்தான் தாவீதை குறித்து பார்க்கும்போது இந்த நாள்ல நமக்கு தேவையான ஒரு நன்மை அல்லது நாம் பிறருக்கு செய்ய வேண்டிய ஒரு நன்மை. யோனத்தான் தாவீதை பார்க்க வர்றார். யோனத்தானுடைய அன்பு, ஸ்நேகம், அது ஒரு ஆவிக்குரிய அன்பு, ஒரு ஸ்பிரிச்சுவல் லவ் அண்ட் அஃபெக்ஷன். இன்னைக்கு ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இல்லை. நார்மலாகவே ஃப்ரெண்ட்ஸ் இல்லை. 30 வயசு வரைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க. 30 வயசுக்கு மேலே இல்லை ஒரு 25 வயசுக்கு மேலே நண்பர்களே இல்லை. அல்லது குறிப்பாக சொல்லணும்னா திருமணத்துக்கு அப்புறம் நண்பர் வட்டாரமே இல்லாமல் போகிறது, அது ஒரு பெரிய ஒரு இழப்பு. நாம யாருக்கும் நண்பராக இல்லை, நமக்கும் யாரும் நண்பர்கள் இல்லை. பொதுவாக சொல்லுவாங்க, கணவன் மனைவி நண்பர்களை போல இருக்கணும், ஃப்ரெண்ட்ஸை போல இருக்கணும். ஸோ அதுவும் நிறைய பேருக்கு இல்லை. அல்லது கணவன் வீட்டார் மனைவி வீட்டார் ஃப்ரெண்ட்ஸை போல இருக்கணும், அதுவும் பல பேருக்கு இல்லை. இந்த உலகத்திலேயே சிறந்த மனிதர்கள் இருக்க வேண்டிய இடம் திருச்சபை, சர்ச்சில் தான் நைஸ் பீப்புளை பார்க்க முடியும், குட் பீப்புள். அங்கே போனாலும் நமக்கு நண்பர்கள் அப்படின்னு இருக்கிறாங்களா? சாதாரணமாக பொதுவாக நண்பர்கள்னா நம்பி எதையும் சொல்ல முடியும், எதையும் பகிர்ந்து கொள்ள முடியும். அவங்க கிட்ட நம்ம பயந்து பேச தேவையில்லை, மனம் விட்டு பேசலாம், நல்ல வாய் விட்டு சிரிக்கலாம், நம்மளை நியாயம் தீர்க்க மாட்டாங்க, நம்மளை புரிஞ்சுக்குவாங்க. அந்த போல ஒரு மனித உறவு, ஒரு நல்ல ஒரு நண்பர் வட்டாரம் நமக்கு இருக்குதா சமுதாயத்தில், குடும்பத்தில், சபையில் அப்படின்னு கேட்டால் பலருக்கு இல்லை. அதுலேயும் ஊழியர்கள் ஆயிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சுத்தமாக நண்பர்களே இருக்க மாட்டுறாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் நண்பர்கள் இல்லை. ஊழியம் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்கன்னா அவங்களுக்கு சிநேகிதரே இல்லாமல் போயிடுது. யார்கிட்டையும் அன்பு காட்டுறது முடியாமல் போயிடுது. அவங்க தனியாக இருக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க எப்போவுமே கண்டித்து பேசுகிற ஊழியர்களாக மட்டுமே இருக்கும்போது, கண்டிப்பு தேவைதான், ஆனால் கண்டிப்பு மட்டுமே இருக்கும்போது எப்போதுமே ஒரு சீரியஸாக அப்படி இருக்கிறதுனால அங்கே அவங்க கூட யாரும் ஒட்டவும் மாட்டாங்க. ஒட்டினாலும் அது ஒரு ப்ரொஃபஷ்னலான ஒரு உறவு. ஒரு ஊழியக்காரர் இரட்டிப்பான கனம் கொடுக்கவும் பலருக்கு தெரியல, இரட்டிப்பான கனம் கொடுக்கறதுனால இரட்டிப்பான அன்பு கொடுக்கவும் தெரியல. அதாவது இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்ட ஒரு வார்த்தை என்னன்னா, அவர் என் தாசன் என் நேசன் நம்ம வாசிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ குறித்து சொல்லப்பட்ட வார்த்தை, இவர் என் தாசன் என் நேசன். தாசனா இருக்கிறவங்க நேசனா இருக்க மாட்டாங்க, நேசனா இருக்கிறவங்க தாசனா இருக்க மாட்டாங்க. தாசன்ற வார்த்தைக்கு இங்கிலீஷ்ல சர்வெண்ட்னு இருக்கு பல மொழிபெயர்ப்புல.
மத்தேயு புஸ்தகத்துல தான் அந்த வசனம் வருதுன்னு நினைக்கிறேன். அதாவது தாசன்னா வேலை செய்கிறவர்கள். உதாரணத்துக்கு மோசேவை எடுத்துட்டீங்கன்னா 40 வருஷம் கர்த்தரே மோசேவை வந்து என் தாசனாகிய மோசேன்னு தான் சொல்றாரு. என்னுடைய வேலையை எனக்காக வேலை செய்த மோசே, அதான் அர்த்தம். என் மோசேக்கு அடுத்து யோசுவா அப்படின்னு கர்த்தர் சொல்றாரு. என் நேசன் அப்படின்னா மை பிலவட். பொதுவா வேலை செய்யறவங்க அன்பா இருக்க மாட்டாங்க, அன்பா இருக்கிறவங்க வேலை செய்ய மாட்டாங்க. தாசர்களா இருக்கிறவங்க நேசர்களா இருக்க மாட்டாங்க, நேசர்களா இருக்கிறவங்க தாசர்களா இருக்க மாட்டாங்க. இப்போ உதாரணத்துக்கு வீட்டில் அப்பா அம்மா பேரண்ட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அவங்க அவ்வளோ வேலை செய்வாங்க பிள்ளைங்களுக்காக எல்லாம். ஆனால் அதை விட வெளியிலேருந்து யாராவது ஒருத்தவங்க ரொம்ப அன்பாக பேசுவாங்க, அன்பான மொழியில் ரொம்ப பாசமாக பேசுவாங்க, கொஞ்சி பேசுவாங்க. அவங்க தான் பிள்ளைங்களுக்கு ரொம்ப பெரிய ஆளாக தெரிவாங்க. வேலை செய்கிறவங்கள விட அன்பாக பேசுகிறவங்க தான் தெரிவாங்க. ஆனால் அவங்க ஒரு வேலையும் செய்ய மாட்டாங்க, நமக்காக எந்த தியாகமும் செய்ய மாட்டாங்க. ஸோ பொதுவாக அப்பாவோட அம்மா அதிகமாக அன்பாக இருப்பாங்க, அம்மாவோட அப்பா வந்து அதிகம் வேலை செய்வாங்க. ஸோ தாசனாகவும் நேசனாகவும் இருக்கிற ஒரு கிருபை, ஒரு சமநிலை அது பலருக்கு இல்லை, கிடைக்கல. நாம் ரெண்டுமே இருக்கணும். இயேசு கிறிஸ்து பேதுருகிட்ட சொன்னார், இவர்களிலும் அதிகமாக என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா, அதாவது எனக்கு நீ நேசனாக இருப்பாயா, பிற்பாடு எனக்கு தாசனாயிரு. அவர் மேல அன்பும் இருக்கணும், அவருக்கு பணியும் செய்யணும். நிறைய பேர் அவர் மேல ரொம்ப அன்பா இருப்பாங்க, ஆனா ஒன்னும் ஊழியம் செய்ய மாட்டாங்க, கர்த்தருக்காக ஒன்னும் தாசர்களா செய்ய மாட்டாங்க. சில பேர் ஆண்டவருக்கு ரொம்ப பணி செய்வாங்க, விழுந்து வேலை ஊழியம் செய்வாங்க, ஓடுவாங்க. ஆனா கர்த்தர் மேல அன்பே இருக்காது, அவருக்கு கீழ்ப்படியவே மாட்டாங்க, அவர் யாருன்னே தெரியாது. ஸோ அதனால ரெண்டுமே ரொம்ப முக்கியம். பீயிங் எ சர்வெண்ட் ஆஸ் வெல் அஸ் பீயிங் எ பிலவட். கர்த்தருக்கு பிரியமானவர்களாகவும் கர்த்தருக்கு ஊழியர்களாகவும் இருக்க வேண்டியது அவசியம். இங்கே தாவீதுக்கு ஒரு நேசன், ஒரு சிநேகிதன், ஒரு ஆவிக்குரிய சிநேகிதன் கிடைச்சிருக்கிறார். நம்ம லைஃப்ல இதை நம்ம ரொம்ப சூஸ் பண்ணி எடுக்கணும். நல்ல நண்பர்களை சம்பாதிக்கணும். வாழ்க்கையில் இனிமேலாவது இந்த 2024 நண்பர்களை சம்பாதிப்போம், நண்பர்களா பழகுவோம். அதாவது அந்த நட்பு. நண்பனாகிய யோனத்தான் அரண்மனையில மட்டும் தாவீதினிடத்தில் அன்பா இல்லை. அரண்மனையில, சவுலுடைய அரண்மனையில தாவீது இருந்தப்போ யோனத்தான் தாவீதினிடத்தில் அன்பா இருந்தார். ஒரு சுதந்திர போராளியாக கோலியாத்தை கொன்று வீழ்த்திய போது 1 சாமுவேல் 17 வெற்றிக்கு அப்புறம் 1 சாமுவேல் 18 யோனத்தான் தாவீதை மிகவும் சிநேகித்தார். தாவீது ஆயிரங்களுக்கு தளபதியாக இருந்தபோது, ஒரு தளபதி, ஒரு கமாண்டரா இருந்தபோது, தன்னுடைய சகோதரிய மீகாலை திருமணம் பண்ணி மாமா மைத்துனர் உறவுக்குள்ளேயும் வந்துட்டாங்க. உறவின் அடிப்படையும் கூட, நண்பனும் கூட, அதே நேரத்தில் உறவும் கூட. அப்போ ரொம்ப சந்தோஷம் யோனத்தானுக்கு, என் நண்பனே எங்க வீட்டு மாப்பிள்ளை ஆயிட்டார். அப்ப இன்னும் அன்பு அதிகமா இருந்தது, உறவும் இருந்தது. ஆனா இப்போ தாவீது இருக்கிறது அரண்மனையில் இல்லை, அவர் ஒரு சீப் வனாந்திரத்தில் உள்ள ஒரு காட்டில் இருக்கிறார். அப்போ சவுலின் குமாரனாகிய யோனத்தான் 16வது வசனம் 1 சாமுவேல் 23:16, சவுலின் குமாரனாகிய யோனத்தான் எழுந்து காட்டில் இருக்கிற தாவீதினிடத்தில் போய். உண்மையான சிநேகிதர்கள் எந்த நிலையிலையும் எந்த சூழ்நிலையும் அன்பு குறையாமல் இருக்கும். அரண்மனையில் மட்டும் அன்பில்லை, காட்டில் இருக்கும்போது அன்பு, வசதி இருக்கும்போது மட்டும் இல்லை, வசதி வாய்ப்பு இல்லாத போதும் அன்பு குறையாது. உண்மையான சிநேகிதர்களுடைய அன்பு குறையாது. யோனத்தானுடைய அன்பு நமக்கு கிடைக்க வேண்டும். யோனத்தானை போல நாம் இன்றைய காலத்து தாவீதுகளை நேசிக்க வேண்டும். அதை செய்து அன்பை காண்பிப்போம். யோனத்தான் என்ன செஞ்சாரு? பொருள் உதவி பண்ணாரா? சாப்பாடு கொடுத்தாரா? அகிமெலேக்கு ஆசாரின் இடத்துல கொஞ்சம் அப்பம் இருந்தா கொடு அப்படின்னு சொல்லி தாவீது கேட்டார். அவர் அப்பம் கொடுத்தார், பட்டயம் கொடுத்தார். இந்த குறிப்பிட்ட இந்த இடத்துல யோனத்தான் தாவீது கிட்ட பட்டயம்லாம் கொடுக்கல. 1 சாமுவேல் 18 அவர் பட்டயம் கொடுத்தாரு, கச்சை கொடுத்தாரு, சால்வையை கொடுத்தாரு, அதெல்லாம் கொடுத்தாரு. ஆனா இங்க அவர் பொருள் உதவி எதுவும் பண்ணல, பண உதவி பண்ணல, அல்லது சவுலுடைய சூழ்ச்சிகளை விளக்கப்படுத்தல, அல்லது
நான் இன்னும் கொஞ்சம் ஒரு நூற்றுக்கணக்கான வீரர்களை உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லலை. எப்படி நம்ம 2 பேரும் சேர்ந்து கூட்டு களவாணியா சவுலுக்கு எதிர்த்து என் தகப்பனுக்கு எதிர்த்து போரிடலாம் அப்படின்னு தாவீதும் பேசல, யோனத்தானும் பேசல. இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டதுல குறிப்பா யோனத்தான் தாவீதோடு வந்து காட்டில் இருக்கிற தாவீதை சந்திப்பதற்கு காட்டுக்கே யோனத்தான் ரிஸ்க் எடுத்து தன் வாழ்க்கையை உயிரை ரிஸ்க் வச்சு பணயமா வைத்து வந்து தாவீதை சந்தித்து என்ன சொன்னார்னா ஆறுதலான வார்த்தைகள் பேசினார். நல்ல நண்பர்கள் பணம் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை, நேரத்தையும் அன்பான வார்த்தைகளையும் ஆதரவையும் உற்சாகத்தையும், இதுக்கெல்லாம் காசு பணம் தேவையில்லை, பொருள் உதவி தேவையில்லை. ஆவிக்குரிய சிநேகிதர்கள் அல்லது ஸ்பிரிச்சுவல் ஃப்ரெண்ட்ஸ் ஆர் நார்மல் ஃப்ரெண்ட்ஸ், சிநேகிதர்கள் வந்து ஆறுதலான வார்த்தைகள், அன்பான வார்த்தைகள், உற்சாகமூட்டும் வார்த்தைகள். நீர் பயப்பட வேண்டாம் 17வது வசனம், டு நாட் ஃபியர், பயப்படாத அப்படின்னு சொல்றது, கர்த்தருடைய வாக்கு தத்தங்களை நினைப்பு ஊட்டுறது. நீர் ராஜாவாய் இருப்பீர், இஸ்ரவேலின் மேல் ராஜாவாய் இருப்பீர், இது உமக்கு நடக்காது, சவுல் உம்மை கண்டுபிடிக்க மாட்டார் அப்படின்னா தன்னை தாழ்த்தி அந்த பேசுறது, அன்பா பரிவா பேசுறது. அது வந்து உண்மையான நண்பர்களுக்கு தான் அந்த இருதயத்திலிருந்து தேடி வந்து பேசுவாங்க. காட்டில் இருக்கிற தாவீதை யோனத்தான் ரிஸ்க் எடுத்து வந்து அவங்க வந்து பேசுவாங்க. நல்லா ஆரோக்கியமா இருக்கும்போது நிறைய பிள்ளைங்க இருந்துச்சுன்னா அந்த தம்பதி கிட்ட நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க. கல்யாணமே ஆகல, கல்யாணம் ஆகி பல வருஷம் ஆகி குழந்தை இல்லை, உடல்ல ஆரோக்கியம் இல்லை, சுகர், பிபி, மூட்டு வலி, அந்த வலி இந்த வலின்னா அவங்கள அப்படியே நைஸா கழட்டி விட்டுருவாங்க. நீங்க ஏதாவது டூருக்கு போறீங்க குடும்பமா, அந்த டூருக்கு போறப்ப வியாதியா இருக்கிறவங்கட்டெல்லாம் நீங்க ப்ரொப்போஸே பண்ண மாட்டீங்க. நாங்க கொடைக்கானல் போறோம் வரீங்களா அப்படின்னு சொல்ல மாட்டோம். ஏன்னா இவங்க வந்து நம்மளுடைய டூர்ல மாத்திரை மருந்துன்னு ஃபார்மாசி கடையா மெடிக்கல் ஷாப்பா தேடிக்கிட்டு இருக்கணும். நல்லா திடகாத்திரமா இருக்கிறவங்கள தான் தேடி கூட்டிட்டு போவோம். ஸோ அதனால நம்ம பலவீனமா இருக்கும்போது அவங்க கிட்ட நம்ம அன்பு காட்ட, யோனத்தானை போல இருக்க நாம கற்றுக்கொள்ளணும். அது ரொம்ப ஒரு கஷ்டம்தான். நம்ம நேசிக்கிறவங்களையாவது நேசிக்கணும். நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்னன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்ம மேல அன்பா இருக்கிறவங்ககிட்ட அன்பா இருக்கணும். நம்ம மேல இவங்க அன்பா இருக்கிறாங்கன்னு தெரியுது, ஆனா அன்பு காட்ட இன்னைக்கு யோனத்தான்கள் இல்லை. என்ன பண்றது? நம்ம அவங்கள வந்து அப்படிப்பட்ட யோனத்தான்களும் இருக்கிறாங்க, நாமும் யோனத்தானை போல இருக்கணும். இது ரொம்ப ஒரு ஒரு டைம்லி நீடட் ஒரு வார்த்தை. இது யோனத்தான் தாவீதை போல இருக்கிறது. பிற்பாடு தாவீது காட்டில் இருந்துடுறாரு, யோனத்தான் அவர் தன்னுடைய அரண்மனைக்கு தன் வீட்டுக்கு போயிடுறாரு. 19வது வசனத்திலிருந்து 29வது வசனம் வரைக்கும் இந்த 10 வசனங்கள்ல தாவீதுக்கு எதிர்த்து இன்னொரு நெருக்கம், சூழ்ச்சி, ஒரு போராட்டம் வருது. யார்கிட்ட இருந்து வருதுன்னா, இந்த சீப் வனாந்திரத்துல ஒரு மலையில இருக்கிறார் முதல்ல 14வது வசனம். 15வது வசனத்துல அதே சீப் வனாந்திரத்துல ஒரு காட்டுல தான் இருக்கிறார். அது தமிழ் பைபிள்ல இல்ல, பட் எபிரேய பைபிள்ல அல்லது மற்ற பிரெஞ்சு இங்கிலீஷ் பைபிள்ல ஹோரேஷ் ஃபாரஸ்ட், ஹோரேஷ் என்கிற காட்டுல சீப் வனாந்திரத்துல தாவீது இருக்கும்போது தன்னுடைய 600 பேரோட அந்த சீப் ஊரார் கிபியாவில் இருக்கிற சவுல் இடத்துல வந்து தாவீதை குறித்து அவங்க சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? 20வது வசனம், ராஜாவே நீர் உம்முடைய மன விருப்பத்தின்படி இறங்கி வார். இப்போதும் ராஜாவேன்னு சொல்லி சவுல ராஜான்னு சொல்லி கூப்பிடுறாங்க. கிங்னு அவங்க டிக்ளேர் பண்றாங்க. சவுல் கிட்ட எப்படி பேசணும்ன்றது சீப் ஊராருக்கு தெரியுது. அவர் விரும்புறது என்ன? அவர் ராஜாவா இருக்கணும், அவர் ராஜான்னு கூப்பிடணும், அவருக்கு ஒரு டைட்டில் வச்சு கூப்பிடணும். அதனால நிறைய பேர் பல பேரை டைட்டில் வச்சு கூப்பிடுறாங்க. அப்பதான் அவங்களுக்கு சந்தோஷமா இருக்கும் அப்படின்னு. அவர் உண்மையிலே தேவனால அங்கீகரிக்கப்பட்டு இல்லை ராஜாவா, சும்மா ஒரு பொம்மை ராஜாவா இருக்கிறாரு. ஆனாலும் இவங்க ராஜான்னு தான் கூப்பிடுறாங்க. இந்த சீப் ஊரார் யாருன்னு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து யூதா கோத்திரம் தான், தாவீதும் யூதா கோத்திரம் தான். அப்படி இருக்கும்போது ஒரே கோத்திரத்தார் தாவீதும் யோனத்தானும். ஆனாலும் தாவீத அவங்க சவுல் ராஜா கிட்ட காட்டி கொடுப்பதற்கு இங்க அவங்க முன் வராங்க.
அதனால்தான் சங்கீதம் 54 தாவீது அந்த சங்கீதத்தை எழுதும் போது அவர் என்ன சொல்றாரு பாருங்க. சங்கீதம் 54 அந்த மேல பிராக்கெட்ல என்ன எழுதியிருக்கு, தாவீது தங்களிடத்தில் ஒளித்து கொண்டிருக்கிறான் என்று சீப்பூரார் வந்து சவுலுக்கு சொன்னபோது நெகினோத்தில் வாசிக்க தாவீது பாடி ராகத் தலைவனுக்கு ஒப்புவித்த மஸ்கில் என்னும் சங்கீதம். சங்கீதம் 54 3வது வசனம். தாவீது இந்த சீப்பூரார் போய் அங்க சவுல் கிட்ட அவங்க ஒரு உளவாளியை போல மாட்டி விடும்போது, சொந்த கோத்திரத்தாரை மாட்டி விடும்போது தாவீது என்னன்னு சொல்லி அவங்கள அறிமுகப்படுத்துறாரு. அந்த பாடல்ல 3வது வசனம், அந்நியர் எனக்கு விரோதமாய் எழும்புகிறார். சீப்பூரார் ஒரே கோத்திரத்தார், யூதா கோத்திரம் தான். இத்தனைக்கும் 1 சாமுவேல் 22 காத் தீர்க்கதரிசி வந்து தாவீதுட்ட சொன்னாரு, நீர் அரணில் இராமல் யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வார். யூதா தேசத்திற்கு புறப்பட்டு வார். தாவீது யூதா கோத்திரம், யூதா தேசத்திற்கு வாரும் அப்படின்னா கர்த்தரால அழைப்பு வந்தது காத் தீர்க்கதரிசி மூலமா. அந்த யூதா தேசத்தில் இருக்கிற யூதா கோத்திரத்தை சேர்ந்த இந்த சீப் வனாந்திரத்தில் உள்ள சீப் ஊரார் அவங்க சொந்த ஜனங்களே தாவீதுக்கு விரோதமா அவங்க உயிருக்கு பயந்து சுயநலவாதிகளா, விசுவாசத்தில் பலவீனம் உள்ளவர்கள், ஆவிக்குரிய பார்வை இல்லாதவர்கள், தேவ பார்வை இல்லாதவர்கள், அவங்க போய் சவுல் கிட்ட பயந்துகிட்டு சொல்றாங்க. ஏன் தாவீது அந்நியர்னு சொல்றாரு? இவங்களை என்னுடைய சொந்தக்காரங்களும் நினைக்க முடியல, என்னுடைய சொந்த கோத்திரம் நினைக்க முடியல. எனக்கு ஆதரவா இருக்க வேண்டியவர்கள் எனக்கு ஆதரவா இல்லை. தோவேக்கு ஒரு ஏதோமியன் நோபு பட்டணத்தில் இருக்கிற ஆசாரியர்களை கொன்று போடுறதுக்கு தடை பண்றதுக்கு எதுவும் காரணம் இல்லை. அவர் வந்து ஒரு இஸ்ரவேல் தேசத்தார் இல்லை, அவர் ஏசாவினுடைய கோத்திரம், ஏதோமியன். அவர் வந்து தன்னுடைய பகையை தீர்த்துக்கிட்டாரா, இல்ல நல்ல பேர் வாங்கணும்னு சவுலுக்காக 85 கர்த்தருடைய ஆசாரியர்கள் கூட பார்க்காம வெட்டுறதுக்கு துணிஞ்சாரா தெரியல. இந்த பக்கம் கேகிலா பட்டணத்தார் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்களும் நோபு பட்டணத்தில் நடந்த மாதிரி நமக்கும் நடந்துருமோ அப்படின்ற பயம் இருந்தது. தாவீது கர்த்தரிடத்துல விசாரிக்கும் போது ஒப்புவிப்பாங்களான்னு கேட்கும்போது அவங்க ஒப்புவிப்பாங்க, சவுல் கையில கேகிலா பட்டணத்தார் ஒப்புவிப்பாங்கன்னு கர்த்தர் சொன்னாரு. அவரு தாவீது அங்கிருந்து போயிடுறாரு. ஆனா அவங்க எதுவும் வாயத்திலிருந்து கேகிலா பட்டணத்தார் அவங்க காட்டி கொடுப்பாங்களான்னு கேட்கும்போது காட்டி கொடுப்பாங்க, உன்னை சவுல் கையில ஒப்பு கொடுப்பாங்கன்னு கர்த்தர் சொன்னாரு. அதனால ஏபோத்தை கொண்டு விசாரித்தார். சரி, முன்னமே தெரிஞ்சுக்கிட்டாரு. அவர் அங்கிருந்து தப்பிச்சு சீப் வனாந்திரத்துக்கு வந்துடுறாரு. ஆனா சீப் ஊரார் ஒரே கோத்திரமா இருந்தும் அவங்க சவுல் கிட்ட போய் தாவீதை குறித்து அவங்க பேசும்போது அது தாவீதுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. கொடியர் என் பிராணனை வாங்க தேடுகிறார்கள், தேவனை தங்களுக்கு முன்பாக நிறுத்தி நோக்கார்கள். அல்லது தேவ பார்வை இல்லை, கொடியர்களா மாறிடுறாங்க. என் பிராணனை வாங்க தேடுறாங்கன்னு என்ன அர்த்தம்? அவங்க பிராணனை காப்பாற்ற முயற்சி பண்றாங்க. அவங்களுக்கு என்னுடைய உயிரா அவங்க உயிரானா அவங்க உயிர் தான் முக்கியம், சுயநலவாதிகள். அதனால அவங்க எனக்கு அந்நியரா இருக்கிறாங்க, அதனால அவங்க எனக்கு விரோதமாக எழும்புறாங்க. அந்நியர் எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள் அப்படின்ற வார்த்தை தாவீது வாயிலிருந்து வர்றது சாதாரண வார்த்தை இல்லை. இன்னைக்கு நிறைய பேரு நமக்கு அந்நியர்களா இருக்கிறாங்க. அந்நியர்கள் யார்? முதலாவது நம்ம பார்த்தோம், ஆவிக்குரிய சிநேகிதர்களா நம்ம இருக்கணும். ஆவிக்குரிய சிநேகிதர்கள் நமக்கு கிடைக்கணும், நட்பு பாராட்டணும். அரண்மனையில மட்டும் இல்ல, காட்டிலே போய் தேடி போய் சந்திக்கணும். கொடுப்பதற்கு எதுவும் இல்லாட்டினாலும் ஆறுதலான வார்த்தைகளாவது பேசணும். அப்படி இல்லை அப்படின்னா அவங்கள விட்டு விலகிறது நல்லது. எந்த நேரமும் நமக்கு ஒரு முள்ளு மாதிரி இருக்கிறவங்கள என்ன பண்றது? அவங்கள விட்டு நம்ம கேகிலா பட்டணத்தார் விட்டு விலகி போற மாதிரி நம்ம விலகி போயிடுறோம். அவங்க நம்மளுக்கு எந்த விதத்திலையும் ஆதரவா இல்லை, நன்மையா இல்லை, ஆசீர்வாதமா இல்லை. அவங்கள விட்டு நம்ம விலகிறோம். ஆனா இங்க இவங்க ஒரே கோத்திரமா இருந்தோம், ஒரே திருச்சபையில் இருந்தோம், ஒரே சொந்த ஊர், ஒரே குடும்பம். ஆனா அந்நியர்களை போல நடந்துக்கிறாங்க. அதனால நம்மள அந்நியனா ஆக்கிடுறாங்க. எனக்கு விரோதமா அந்நியர் எழும்பி இருக்கிறாங்கன்னு தாவீது சொல்ற வார்த்தை இன்னைக்கு நம்மள பல பேருக்கு
நம்மளுடைய அனுபவமாக இருக்கும். பல பேர் நம்மளை அந்நியர்களை போல நடத்தலாம். இங்கே இந்த பகுதியில் தாவீதும் யோனத்தானும் இந்த பூமியில் கடைசியாக அவங்க சந்தித்தது இந்த ஹோரேஷ் காட்டில், இந்த சீப் வனாந்திரத்தில் தான் கடைசியாக இந்த பூமியில் இறுதியாக யோனத்தான் தாவீது சந்தித்தாங்க. இதோட அவங்க பரலோகத்தில் தான் சந்திப்பாங்க. அவருக்கு நண்பரும் இப்போ பக்கத்தில் இல்லை. கடைசியாக பிரியும் போது அவர் சொன்ன ஃபேரவல் வேர்டு, கடைசி வார்த்தை, தேவனுக்குள் தாவீது தன் கையை திடமாக வைத்து கொள்ளணும். இதுதான் யோனத்தான் கடைசியாக தாவீது கொடுத்த ஒரு நற்செய்தி. அந்த 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 மனநிலை எப்படிப்பட்ட மனநிலை? தேவனாகிய கர்த்தருக்குள், தேவனுக்குள் தன் கையை திடப்படுத்தி கொண்டவர்கள் எப்படி இருப்பாங்கன்னா, முறுமுறுக்க மாட்டாங்க. தாவீது இந்த இடத்துல எங்கேயுமே முறுமுறுத்து தான் நம்ம வாசிக்கல. அவர் நோபு பட்டணத்தார சவுல் கொலை செய்த போதோ, அல்லது அவர் கேகிலா பட்டணத்தார் காட்டி கொடுப்பாங்கன்னு சொல்லப்பட்ட போதோ, இல்லை இங்கே சீப் ஊரார் சவுல் கிட்ட போய் நாங்கள் தாவீதை பிடிச்சு கொடுக்க முடியும், எங்களுக்கு தாவீது ஒளிந்திருக்கிற இடம் தெரியும்னு சொல்லும் போதோ, அவர் பாடல் பாடினார் அல்லது ஜெபித்தார். அதுதான் அவர் செஞ்சார். சங்கீதத்தில் நாம இந்த வசனத்தை வாசிக்கிறோம். சங்கீதம் 109. நமக்கு விரோதமாக சத்துருக்கள் எழும்பும் போது, அல்லது நம்மை அந்நியரை போல நடத்தும் போது, ஆதரவாய் இருக்க வேண்டியவர்கள் அந்நியர்களை போல, சொந்த கோத்திரம், சொந்த சபை, சொந்த குடும்பம் அப்படி நம்மளை நடத்தும் போது நாம் என்ன செய்யலாம்? சங்கீதம் 109 4வது 5வது வசனத்தில் வாசிக்கிறோம். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நான் முறுமுறுக்கல, அவங்கள சங்கரிக்கல, அவங்கள்ட்ட யுத்தம் பண்ணல, அவங்கள நான் முற்றுகையிடல, அவங்களுக்கு விரோதமாக நான் எதுவும் செய்யலை. ஆனால் நானோ ஜபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறாங்க. 5வது வசனம், நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்கிறார்கள், என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை பகைக்கிறார்கள். நிறைய நேரங்களில் நாமளும் நன்மை செய்து நம்மளை பகைக்கிறவங்க தான் அதிகமாக இருக்கிறாங்க. நம்முடைய சிநேகத்துக்கு பதிலாக நம்மளை விரோதிக்கிறாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் என்ன செய்யணும்? உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. நாம் இங்கே சங்கீதம் 109, சங்கீதம் 54 இந்த பாடல்கள்லாம் ஒரு ஜெபம் தான், ஜெபமாக எடுக்கப்பட்ட பாடல்கள். சங்கீதம் 35லையும் தாவீது இதே வார்த்தைகளை தான் சொல்றாரு. சங்கீதம் 35:12, நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள். ஆத்துமா திக்கற்று போறதுலாம் என்ன? நான் ஆவிக்குரிய அனாதையாக்கப்படுவது. அதனாலதான் யோனத்தான் மூலமாக ஒரு வார்த்தை சொல்லப்பட்டது, தேவனுக்குள் தாவீது தன் கையை திடமா வைத்துக் கொள்ளணும், அல்லது தேவ உறவில் தேவனோடு கூட சரியா இருக்கணும். ஏன்னா நம்மளுக்கு யார் நம்மளை விட்டு எப்ப போவாங்கன்னு சொல்ல முடியாது. இந்த யாருமே இங்க யாரும் நிரந்தரம் கிடையாது, நம்ம கூட எப்போதும் இருப்பாங்கன்னு சொல்ல முடியாது. தேவனுக்குள் திடமனதா இருக்கிற மனிதன். அதனாலதான் இன்னொரு பகுதியில பிற்பகுதியில தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள் தன்னை திடப்படுத்தினான் அப்படின்றத வாசிக்கிறோம். அதை தான் கர்த்தருக்குள்ள தன்னை தைரியப்படுத்திக் கொள்ளுதல், கர்த்தருக்குள்ள தன்னை பலப்படுத்திக் கொள்ளுதல், கிருபையில் பலப்படுதல், இதெல்லாம் உள்ளான மனுஷன் நாளுக்கு நாள் புதிதாக்கப்பட்டு பலனடைவது. இது வெளியிலிருந்து நமக்கு வருகிற நெருக்கங்கள், எதிர்ப்புகள், இந்த நிலைகளில் நாம், இந்த சூழ்நிலைகளில் நம்மை நாமே அழித்து கொள்ளாம, அல்ல அவங்க மேல நாம முறுமுறுக்காம, தேவனை குறித்து நாம எதுவும் குறை சொல்லாம, நம்ம நாக்க பாதுகாத்து கொள்ள ஆபத்து நேரங்களில் ஜெப நேரமாக்கி முறுமுறுக்காம கர்த்தரிடத்துல நாம் விண்ணப்பிக்கிற ஒரு நல்ல பாடத்தை நாம கற்றுக்கொள்ளணும். யோவான் 10வது அதிகாரத்துல இயேசு கிறிஸ்துவ விரோதித்தவர்கள், அவங்களுக்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு பாருங்க. யோவான் 10வது அதிகாரம் 32வது வசனம். யோவான் 10:32, நான் என் பிதாவினாலே அநேக நற்கிரியைகளை உங்களுக்கு காண்பித்தேன்,
அவைகளில் எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல் எறிகிறீர்கள்? நான் நிறைய நல்லது செஞ்சேன், எந்த நல்லதுக்கு நீங்க என்ன பகைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பகைங்கன்றார். இன்னைக்கு நாம இப்படிதான் அவங்க மற்றவங்க கிட்ட பேசணும். இயேசு கிறிஸ்து அவர் வாக்குவாதம் செய்ய மாட்டார் அப்படின்னு நம்ம வாசிக்கிறோம் மத்தேயு புஸ்தகத்துல தான். அதாவது அவர் சின்ன பிள்ளையா இருக்கும்போது 12 வயசுன்னு நினைக்கிறேன், அவர் 3 நாள் அவர் தேடி பார்க்குறாங்க, காணா போயிட்டார். ஆலயத்தில் அங்குள்ள தலைவர்கள்ட்ட, ஆலய தலைவர்கள்ட்ட he was என்கொயரிங். அவர் வாக்குவாதம் பண்ணல, ஆனால் அவர் அலசி ஆராய்ந்து வேத வார்த்தைகளை குறித்து பேசிக்கிட்டு இருக்கிறார், என்கொயரி பண்றாரு, ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கிறாரு. அப்படிதான் அவர் பேசுறாரு. அந்த அந்த கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட பெண் கூட்டிகிட்டு வரும்போது இயேசு கிறிஸ்து வாயை திறந்து எதுவும் பேசல, பின்னால பேசினாரு, பொறுமையா பேசினார். பிலாத்துக்கு முன்னாடி அவர் ஒன்றும் பேசல, என்னுடைய ராஜ்யம் இந்த உலகத்துக்குரியதல்ல, அதுதான் சொன்னார், வாய் திறக்கல. ஆனா நிறைய இடங்கள்ல வாயை திறந்து பேசி இருக்கிறார், ஆனா எங்கேயும் அவர் வாக்குவாதம் பண்ணல. நான் நன்மை பண்றேன், நற்கிரியைகள் பண்றேன், எந்த கிரியை நிமித்தம் என் மேல் கல் எறிகிறீர்கள், அதை சொல்லிட்டு கல்லெறிங்க. நான் செய்த நன்மை, எந்த நன்மைக்கு என் மேல இப்படி நடத்துறீங்க? உங்களை கூப்பிட்டு வீட்டில் சாப்பாடு போட்டதுக்கா, உங்களுக்கு பரிசளித்ததுக்கா, நன்மை செஞ்சதுக்கா, வேலை வாங்கி கொடுத்ததுக்கா, எதுக்காக என்ன பகைக்கிறீங்க? நான் செய்த நன்மை, அந்த நன்மை எந்த நன்மைக்கு பகைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு என் மேல கல்லெறிங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து ரொம்ப நாகரிகமா, ரொம்ப வித்தியாசமா கல்லெறிகிறவங்களை பார்த்து கல்லெறிங்க, ஆனா எதுக்காக கல்லெறிறீங்கன்னு மட்டும் கேட்காம, நான் செய்த எந்த நன்மை நிமித்தம், எந்த கிரியை நிமித்தம், நற்கிரியை நிமித்தம் என் மேல் கல்லெறிகிறீர்கள் அப்படின்றத ரொம்ப அழகா சொல்றார். கலாத்தியர் 4வது அதிகாரம் 29, கலாத்தியர் 4:29 இந்த அந்நியர் அப்படின்னு சங்கீதம் 54 தாவீது சொன்னார் இல்லையா, அதை குறித்து இங்க கலாத்தியர் நம்ம எப்படி வாசிக்கிறோம்? 4:29 மாம்சத்தின்படி பிறந்தவன் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. மாம்சத்துக்குரியவர்கள் அவங்க தான் அந்நியர்கள், அவங்க தான் நாம் செய்த நன்மைக்கு நம்மை விரோதிக்கிறவர்கள், நாம் பாராட்டின சிநேகத்துக்கு பதிலாக நம்மை பகைக்கிறவர்கள். அந்த மாதிரி நபர்கள் யார்? பெரும்பாலும் மாம்சத்துக்குரியவர்கள். அங்க இஸ்மவேல், ஈசாக்கு மாம்சத்தின்படி பிறந்தவன், ஆவியின்படி பிறந்த வாக்குத்தத்தத்தின் பிள்ளைய துன்பப்படுத்தினது போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. நாம் இந்த மாம்சத்திற்கு இடம் கொடுக்கிற இந்த நபர்கள், அவங்க யாரு மாம்சத்துக்கு இடம் கொடுக்கிறவங்கன்னா, நன்மையை பெற்றும் கூட நம்மை காயப்படுத்துகிறவர்கள், நம்முடைய சிநேகத்தை பெற்றும் கூட அவங்க நம்ம விரோதிக்கிறவங்க. இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டு சவுலுக்கும் புதிய ஏற்பாட்டு சவுலுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அது நானும் அதை இன்னைக்கு ஃபுல்லா அதை யோசிச்சுட்டு தான் இருந்தேன், ஆனா எனக்கு சரியான ஒரு பதில் கிடைக்கல. பழைய ஏற்பாட்டு சவுல் ராஜா தாவீதை பிடிக்கிறதுக்காக அவர் வரார். அதுலயும் ஏறக்குறைய சொல்ல போனா தாவீது இருக்கிற இடம் நிச்சய செய்திய அவங்க அறிந்து கொண்டு தாவீதை பிடிப்பதற்கு வராங்கன்ற செய்தி தாவீதுக்கும் அறிவிக்கப்படும் போது அந்த சீப் வனாந்திரத்திலிருந்து மாகோன் வனாந்திரத்துக்கு தாவீது போயிடுறாரு. அந்த மாகோன் வனாந்திரத்துல குறிப்பா அங்க இருக்கும்போது அங்க சவுல் மலையின் இந்த பக்கத்திலும் தாவீதும் அவன் மனுஷரும் மலையின் அந்த பக்கத்திலும் நடந்தார்கள். 2 மலை, அந்த மலைக்கு இந்த பக்கத்துலயும் அந்த பக்கத்துலயும் சவுலும் தாவீதும் அவங்க மனுஷர்களோடு இருக்கிறாங்க, போராளிகளோடு இருக்கிறாங்க. ஒருத்தர் உயிருக்கு பயந்து இருக்கிறாரு, இன்னொரு கூட்டம் உயிரை கொல்லுவதற்காக, ஒரே ஒரு மனுஷனை கொல்லுவதற்காக வேட்டையாடுறாங்க. அதுலயும் ரொம்ப தந்திரமா டாக்டிக்கா சவுல் என்ன பண்றாரு, தாவீதை வளைந்து கொண்டார். சவுலுக்கு தப்பி போக தாவீது தீவிரித்த போது 1 சாமுவேல் 23:26
சவுலும் அவன் மனுஷரும் தாவீதையும் அவன் மனுஷரையும் பிடிக்கத்தக்கதாய் அவர்களை வளைந்து கொண்டார்கள். அந்த பழைய ஏற்பாட்டு சவுல் ராஜா தாவீதை பிடிப்பதற்கு இந்த மாகோன் வனாந்திரத்துல, குறிப்பா இந்த ஒரு மலையில தாவீது மாட்டிக்கிட்டார். மலையில மாட்டினா கீழே சுத்தி பிடிச்சா பிடிச்சதுதான், அது கீழே எங்கேயும் தப்பிக்க முடியாது. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல தாவீதை பின்தொடர்ந்த சவுல், அவருக்கு ஒரு செய்தி சொல்லப்படுது. அந்த சமயத்தில் 27வது வசனம், ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள். வரலன்னா ராஜ்யம் போயிடும், ராஜ்யத்தை பிடிச்சாங்கன்னா ராஜாவை கொண்டுடுவாங்க. தாவீதுடைய உயிருக்கு ஆபத்தை விட சவுலே உங்க உயிருக்கே ஆபத்து வந்துருச்சு, ராஜ்யமும் பெலிஸ்தியர்கள் பிடிக்க போறாங்கன்னு சொல்லும் போது, தாவீதை கொல்றதை விட தான் உயிரை காப்பாத்துறது மேல் அப்படின்னு சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி 28 பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். பழைய ஏற்பாட்டு சவுல் ராஜா தாவீதை பின்தொடர்கிறத விட்டு திரும்பி போனாரு. மனம் திரும்பவும் இல்லை, அவருடைய மனசு மாறவும் இல்லை. ஆனா புதிய ஏற்பாட்டு சவுல், அப்போஸ்தலனாகிய பவுலாக மாறிய அந்த சவுல், அப்போஸ்தலர் 9வது அதிகாரம் முதல் 2 வசனத்துல வாசிக்கிறோம். சவுல் என்பவன் இன்னும் கர்த்தருடைய சீஷரை பயமுறுத்தி கொலை செய்யும்படி சீரி பிரதான ஆசாரியரிடத்திற்கு போய், இந்த மார்க்கத்தாராகிய புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் நான் கண்டுபிடித்தால், எப்படி தாவீதை கண்டுபிடித்தால் கொல்லணும்னு பழைய ஏற்பாட்டு சவுல் இருந்தாரோ, புதிய ஏற்பாட்டு சவுலாகிய பவுல் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை, சீஷரை, புருஷரையாகிலும் ஸ்திரீகளையாகிலும் கண்டுபிடித்தால் அவர்களை கட்டி எருசலேமுக்கு கொண்டு வரும்படி தமஸ்குவில் உள்ள ஜெப ஆலயங்களுக்கு நிருபங்களை கேட்டு வாங்கினான். ஆனா இந்த புதிய ஏற்பாட்டு சவுல் ஆகிய இந்த பவுல் கர்த்தருடைய பரிசுத்தவான்களை பிடிப்பதற்காக அவர் தமஸ்குவுக்கு போறார். எப்படி அங்க மாகோன் வனாந்திரத்துக்கு சவுல் போனாரோ, அதுபோல இந்த சவுல், புதிய ஏற்பாட்டு சவுல் தமஸ்குவுக்கு போறார். ஆனா அங்க பழைய ஏற்பாட்டு சவுலை போல இந்த சவுல் திரும்பி போகல, மனம் திருந்தி அவர் கர்த்தருடைய பிள்ளையானார். அதுதான் நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஏன் அந்த சவுலுக்கு இந்த கிருபை கொடுக்கப்படல? பவுலுக்கு கொடுக்கப்பட்டது போல சவுல் ராஜா அவர் திருந்தி இருக்கலாமே, யோனத்தானை போல மாறி இருக்கலாமே. அவர் அப்பப்ப உணர்வார், அதுக்கு பல தருணங்கள் கொடுக்கப்பட்டுச்சு. தாவீது சவுலுடைய உயிர் மேல கை வைக்காம அவருடைய சால்வையின் ஓரத்தை மட்டும் வெட்டிட்டு போகும்போது, செம்பை எடுத்துட்டு போகும்போது, ஈட்டி எடுத்துட்டு போகும்போது, அப்பெல்லாம் சவுல் அறிக்கையிடுவார், தற்காலிகமா மனம் திரும்புவார். நீர் கொல்லப்படுவதில்லை தாவீதே, என் குமாரனே, நீ சாக மாட்டாய், நீ ராஜாவா இருப்பாய், எனக்கு தெரியும், கர்த்தருடைய ஜீவனை கொண்டு சொல்லுகிறேன், அப்படியெல்லாம் பேசுவார். தற்காலிகமான ஒரு மனம் திரும்புதல். ஆனா புதிய ஏற்பாட்டு சவுலுக்கு ஒரு டர்னிங், ஒரு மனம் திரும்புதல் அப்படின்றது அது உண்மையா நடந்தது. உண்மையான மனம் திரும்புதல் இருந்ததுனால அந்த தமஸ்கு வீதியில கர்த்தருடைய ஜனத்தை பிடிக்கிறதுக்கு வந்த சவுலை கர்த்தர் பிடித்தார். ஆனா இங்க சவுல் ராஜா தாவீதை பிடிக்க வரும்போது பல தருணங்கள்ல ஆண்டவர் சொல்லி சொல்லி பார்க்கிறாரு, உணர்த்தி பார்க்கிறாரு. ஆனாலும் அங்க சவுல் தன்னுடைய சுயத்திற்கு அவர் அதிகம் இடம் கொடுத்ததுனால, எப்படி இஸ்மவேல் ஈசாக்க துன்பப்படுத்தினது போல மாம்சத்தின் பிள்ளைகள், ஆவியின் பிள்ளைகளை, ஆவிக்குரிய பிள்ளைகளை, வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகளை இப்போதும் துன்பப்படுத்தி நடந்து வருகிறது. கலாத்தியர் 4:29 படி. ஸோ நம்மளை துன்பப்படுத்தும் போது நாம ஜெபிக்கணும், கர்த்தரிடத்துல ஜெபிக்கணும். நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். நம்மை விரோதிக்கிறவங்க, பகைக்கிறவங்க, நன்மைக்கு தீமை செய்கிறவங்க, அவங்கள கர்த்தர் உணர்த்துவார். முள்ளில் உதைக்கிறது கடினம்னு சொன்னார் சவுலாகிய பவுலுக்கிட்ட. அந்த முள்ளில் உதைச்சதுனால, அவரு கர்த்தருடைய ஒளியை பார்த்ததுனால அவருடைய கண்ணு குருடாக்கப்பட்டது. 3 நாள் குருடா இருந்தார். அதனுடைய விளைவாதான் அவர் கடைசி வரைக்கும் அவருக்கு கண் பார்வை குறுகி இருந்திருக்கு அப்படின்னு பல வேத வல்லுநர்கள் சொல்றாங்க. அதனாலதான் அவர் மெலித்தா தீவுன்னு நினைக்கிறேன், அங்க அந்த விறகுகளோட பாம்பையும் சேர்த்து, விரியன் பாம்பையும் தூக்குறாரு. பாம்புக்கும் விறகுக்கும் வித்தியாசம் தெரியாம கண்டு போச்சு அப்படின்னு சில வேத வல்லுநர்கள் அவங்க கமெண்ட்ரிஸ்ல எழுதியிருக்கிறாங்க. விறகுக்கும்
விரியன் பாம்புக்கும் வித்தியாசம் தெரியாத அளவுக்கு கண்ணு மங்களா இது கட்டதான் நினைச்சு பாம்பை தூக்கிட்டார் அப்படியும் சொல்றாங்க. சில பேர் அதனாலதான் அவருக்கு நிருபங்கள் எழுதுறதுக்கு அவர் ஒரு எழுத்தாளர் வச்சிருந்தார், ஒரு ரைட்டர் வச்சிருந்தார். அவர் சொல்ல சொல்ல எழுதுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படியும் எழுதியிருக்கிறாங்க. எனக்கு சரீரத்தில் ஒரு முள் கொடுக்கப்பட்டது, அது என்ன முள்ளுன்னு தெரியல யாருக்கும், ஆனா யூகிக்கப்படுது அந்த கண்ணில் அவருக்கு இருக்கிற ப்ராப்ளமா தான் இருக்கும் அப்படின்னு சில பேர் யூகிக்கிறாங்க. இதெல்லாம் யூகங்கள் தான், தியோரிஸ் தான், இதுதான் கிடையாது. எதுக்கு சொல்ல வரேன்னா, நாம திருந்துவதற்கு சந்தர்ப்பங்கள் நமக்கு கொடுக்கப்படுது. தமஸ்கு வீதி மாதிரி. அதுல நம்ம பழைய ஏற்பாட்டு சவுளை போல மனம் திரும்பாமல் தாவீதை பின்தொடர்வதை அதை நிறுத்திடாம நாம கடைசி வரைக்கும் வாழ்நாள் முழுவதும் பகை உணர்வோடு, குரோதத்தோடு, விரோதத்தோடு, அந்த நியாயம் தீர்க்கும் எண்ணத்தோடு, கொலை வெறியோடு இருக்க போறோமா? அல்லது ஒரு காலத்துல சவுல் அப்போஸ்தலன் அப்படி இருந்தார், புதிய ஏற்பாட்டு பவுல். ஆனா அவர் மனம் திரும்பி, நீர் கர்த்தரானால் நான் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு அப்போஸ்தலர் 9 நினைக்கிறேன், அதுல கேள்வி கேட்டு மனம் திரும்புறார். கர்த்தருடைய உணர்த்துதலுக்கு, வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற இருதயத்தை கர்த்தர் ஒரு பவுலாக மாற்றுவார். நான் அறியாமையினால அப்படி செய்தேன்னு பிற்காலங்களில் பவுல் சொல்றார். நான் துணிந்து செய்தேன், நான் அறியாமையினால செய்தேன் அப்படின்னு அவர் அறிக்கையிடுறார், ஒத்துக்கொள்றார். நாம் நம்முடைய வாழ்க்கையில நல்ல ஆவிக்குரிய நண்பர்களாக இருப்போம், நண்பர்களை சம்பாதிப்போம். பழைய ஏற்பாட்டு சவுளை போல இல்லாம புதிய ஏற்பாட்டு சவுளை போல கர்த்தரை சந்திப்போம். கர்த்தருடைய பரிசுத்தவான்களையும் தேவ ஜனத்தையும் பிடிக்கிற, துன்பப்படுத்துகிற, துரோகம் செய்கிற, நன்மைக்கு தீமை செய்கிற எண்ணத்தை விட்டு ஒழித்து நாம் மனம் திரும்புவோம். இந்த வனாந்தரம், தாவீதினுடைய இந்த வனாந்தரம், இஸ்ரவேலர்கள் 40 வருஷம் வனாந்தரத்தில் இருந்தது போல தாவீது இங்க ஒரு 10 வருஷத்துக்கிட்ட அவர் வனாந்தர வாழ்க்கையில் இருக்கிறார். வனாந்தரம், மலை, காடு, கொகை, கெபி இந்த பகுதிகளில் இருக்கும்போது தான் அவர் தேவ உறவை அதிகமா வளர்த்து கொண்டார். 1 சாமுவேல் 23, 27, 28, 29 வாசிக்கிறோம். அந்த சமயத்தில் ஒரு ஆள் சவுலிடத்தில் வந்து, நீர் சீக்கிரமாய் வாரும், பெலிஸ்தர் தேசத்தின் மேல் படையெடுத்து வந்திருக்கிறார்கள் என்றான். ஒரு சில குறிப்பிட்ட சூழ்நிலைகள்ல கர்த்தர் குறுக்கிட்டு தான் நமக்கு காரியங்களை வாய்க்க செய்கிறார், நன்மை செய்கிறார். நம்ம கையில ஒண்ணு இல்லைன்றத நமக்கு உணர்த்துறாரு. தாவீது கதை முடிஞ்சு போச்சுன்னு நினைச்சிருக்கிற சூழ்நிலையில சவுலுடைய மனுஷர்கள் தாவீதை வளைந்து கொண்ட அந்த மலைக்கு அவங்க வைத்த பேரு சேலா அம்மாலிகோத், பிரிக்கும் மலை. எப்படி எகிப்தியர்களும் இஸ்ரவேல் மக்களும் மேக ஸ்தம்பம் இஸ்ரவேல் மக்களையும் எகிப்திய இராணுவத்திற்கும் நடுவுல அவங்கள பிரித்து மேக ஸ்தம்பம் அவங்க கிட்டக்க நெருங்காதபடி எகிப்தியர்களை தூரமா வைத்திருந்ததோ, அதுபோல இந்த பிரிக்கும் மலை என்ற பொருள்படும் இந்த சேலா அமாலிகோத் என்கிற அந்த இரு மலைகள் சவுலையும் தாவீதையும் பிரித்து காண்பிக்கிற ஒரு இடம் இந்த பகுதி. இந்த மாகோன் வனாந்தரத்தில் உள்ள இந்த 2 மலைகள் தேவ ஜனத்தையும் சுவிசேஷ எதிரிகளையும் ஆவிக்குரியவர்களையும் மாம்சத்துக்குரியவர்களையும், மனம் திரும்புகிற இருதயம் உள்ளவர்கள், மனம் திரும்பாமலேயே திரும்பி போகிற சவுல் போன்றவர்கள், இது எல்லாத்தையும் வேறு பிரித்து காட்டுற இந்த 2 மலை. எந்த மலையில நீங்களும் நானும் நிக்கிறோம்? ஒருவேளை தாவீதை போல நம்மை நெருக்குகிறவர்கள் நம்மை வளைந்து கொண்டாலும், வியாதி ஒரு பக்கம், பண நெருக்கடி ஒரு பக்கம், குடும்ப பிரச்சனை ஒரு பக்கம், பிள்ளைகளால வருகிற அவமானம் ஒரு பக்கம், பெற்றோர் கொடுக்கிற தலைவலி ஒரு பக்கம், உறவினர்கள் கொடுக்கிற தலைவலி, கணவன் மனைவி பிரச்சனை, தேவைகள், எனக்கு குழந்தை இல்லையே, விசா இல்லையே, வீடு இல்லையே, இந்த மாதிரி பல விதமான பிரச்சனைகள், பாடுகள் நம்மை வளைந்து கொண்டிருக்கிற அந்த மாதிரி சூழ்நிலையில, இது இல்லாம பிசாசினுடைய ஆவிக்குரிய போராட்டம். பிசாசு ஒரு பக்கம் போராட்டம் பண்றான்னா, இந்த கிறிஸ்தவர்கள் பண்ற தொந்தரவு அதை விட பெருந்தொந்தரவா இருக்கு. இவங்க நம்மளை வளர்றதுக்கு உதவி பண்றாங்களா, இல்ல நான் ஒழுங்கா இவங்களோட சேராம இருந்தாலாவது உருப்படியா ஒழுங்கா இருந்திருப்பேன்,
இவங்களோட சேர்றேன்னு சேர்ந்து வளர்றேன்னு சேர்ந்து அவங்க வளர்ந்துருக்காங்களா, நான் வளர்றேன்னா, இல்லை நான் பைத்தியக்காரங்களா இவங்க பைத்தியக்காரங்களான்னு ஒன்றும் தெரியாத அளவுக்கு பல பேர் இருக்கிறாங்க. இருக்கிறவங்கள தான் சொல்கிறேன். ஆவிக்குரிய வேஷத்தோடு போர்வையோடு செய்கிறது ஊழியம்தானா, இல்லை மனுஷருக்கு முன்பாக பார்வைக்கு ஊழியம் செய்கிறாங்களா, எதுவும் தெரிய மாட்டிருக்கு. அப்படிப்பட்ட நெருக்கமான சூழ்நிலைகளில், ஆவிக்குரிய நெருக்கம், சரீர ரீதியான நெருக்கத்தில் கர்த்தரே குறுக்கிட்டு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு விடுதலையை, தாவீதை இந்த குறிப்பிட்ட இந்த மலையிலிருந்து எப்படி ஆபிரகாம் சொன்னார், கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும், அதுபோல தாவீதுக்கு இந்த மலையிலே பார்த்து கொள்ளப்பட்டது. தாவீதையும் தாவீதினுடைய மனுஷர்களையும் 600 பேரையும், ஆபிரகாம் ஈசாக்கு, இவங்க 2 பேரை தான் கர்த்தருடைய பர்வதத்திலே, ஈசாக் சொல்ல போன ஈசாக்குடைய உயிரை கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட்டது, காப்பாற்றப்பட்டது. ஆனால் தாவீதையும் தாவீதினுடைய 600 பேரையும் உயிரையும் இந்த சேலா அம்மாலிகோத் மலையிலே பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்பட்டது. கர்த்தர் அனுமதித்தார். ஒரு தாவீதை காப்பாற்றுவதற்காக தன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேல் நாட்டின் மீது படையெடுத்து பெலிஸ்தியர்கள் வராங்க. அது ராஜாவுக்கு அறிவிக்கப்படுது. சவுல் நாடா, சிங்காசனமா, தன் உயிரா, ராஜ்யபாரமா, இல்லை இந்த வெறும் தாவீதான்னு பார்க்கும்போது தாவீது அப்புறம் கூட கொண்டுக்கலாம், முதல்ல நம்ம திரும்பி போய் பெலிஸ்தியர்களிடத்துல படையெடுத்து போய் போரிடணும்னு சொல்லி அவர் விட்டுட்டு போயிடுறாரு தாவீதை. அப்படி போனதுனால, அதனால் சவுல் 28வது வசனம் 1 சாமுவேல் 23:28, அதனால் சவுல் தாவீதை பின்தொடர்கிறதை விட்டு திரும்பி பெலிஸ்தரை எதிர்க்கும்படி போனான். ஆதலால் அவ்விடத்திற்கு சேலா அம்மாலிகோத் என்று பெயரிட்டார்கள். தாவீது அவ்விடத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியிலுள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். இந்த கடைசி வசனம் 1 சாமுவேல் 23:29 கூட 24வது அதிகாரத்தினுடைய முதல் வசனமாக இருக்க வேண்டும் அப்படின்னு சில கருத்துக்கள் இருக்கு. ஏன்னா 1 சாமுவேல் 24 முதல் வசனத்தில் வாசிக்கிறோம், சவுல் பெலிஸ்தரை தொடர்ந்து திரும்பி வந்தபோது இதோ தாவீது என்கேதியின் வனாந்திரத்தில் இருக்கிறான் என்று அவனுக்கு அறிவிக்கப்பட்டது. அந்த என்கேதியில் தாவீது இருக்கிறத சவுலுக்கு அறிவிக்கப்பட்டதுக்கு முன்னமே தாவீது அவ்விடத்தை விட்டு, மாகோன் வனாந்திரத்தை விட்டு புறப்பட்டு என்கேதியில் உள்ள அரணிப்பான இடங்களில் தங்கினான். இந்த 23வது அதிகாரத்தினுடைய கடைசி வசனம் 24வது அதிகாரத்தினுடைய முதல் வசனமாக இருந்திருக்க வேண்டும். அதை பிரிக்கும் போது 23ல கடைசியில் அதை வச்சுட்டாங்க, ஏன்னு தெரியலன்னு சொல்லியும் சில வேத வல்லுநர்கள் கருத்து தெரிவிச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நாம சிந்தித்த இந்த வார்த்தைகள் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கைக்கு பிரயோஜனமாக இருந்திருக்கும். சங்கீதம் 119, 161 நான் இங்கே பதிவு செய்கிறது சொல்றது நல்லதுன்னு நினைக்கிறேன். 119, 161, அதாவது காரணம் இல்லாமல், பிரபுக்கள் காரணமில்லாமல் என்னை துன்பப்படுத்தினார்கள், ஆனாலும் என் இருதயம் உமது வசனத்திற்கே பயப்படுகிறது. இதையும் இங்க சவுல் இந்த சம்பவத்தை மேற்கோள் காட்டுவது போல நம்ம புரிந்து கொள்ளலாம். பிரபுக்கள், இந்த யூதா கோத்திரத்து இந்த பிரபுக்கள் காரணமே இல்லாம இந்த சீப் ஊரார் பிரபுக்கள் தாவீதை துன்பப்படுத்தும் போது தாவீது என்ன செய்தார்னா, அவங்களுக்கு பயப்படுவதை பார்க்கலாம் கர்த்தருடைய வசனத்திற்கே அவர் பயந்தார். சங்கீதம் 109 நாம் வாசித்தபடி நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன்னு சொன்னாரு. இந்த இடத்துல நம்ம வாசிக்கிறோம், தாவீது கர்த்தருடைய வசனத்திற்கு தான் பயந்தார். ஸோ நம்ம இதை கற்றுக்கணும், வசனத்துக்கு பயப்படவும். ஜெபத்தில் குறிப்பாக இந்த மாதிரி மனிதர்கள், நன்றி இல்லாதவர்கள், துரோகிகள், பகை வெறுப்போடு இருக்கிறவர்கள், அன்பு காட்ட தெரியாதவர்கள், எப்போதுமே வாது பிரியர்னு பைபிள் நம்ம வாசிக்கிறபடி சண்டை பிரியர், சண்டை போடுறதுக்குன்னேன்னு இருக்கிறவங்க, அப்படிப்பட்டவங்கள்ட்ட இருந்து நாம் தப்பித்து வாழ்வது என்பது ரொம்ப கஷ்டம்தான். ஆனால் நாம் கர்த்தருடைய வசனத்திற்கு பயப்படுவோம், ஜெபத்தில் இருப்போம். ஏன்னா அவங்க காரணம் இல்லாமல் நம்மை துன்பப்படுத்துறாங்க, ஒரு காரணமும் இல்லை. நம்மளை பகைப்பதற்கோ நம்மை வெறுப்பதற்கோ காரணம் இல்லை. சங்கீதம் 69:4 வாசிக்கிறோம், நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாக இருக்கிறார்கள். தலைமுடி கொட்டிடுச்சுன்னா ஓகே, நிறைய முடி இருக்குதுன்னா எவ்வளோ முடி இருக்கும் ஒரு மனுஷனுக்கு, அவ்வளோ தலைமுடியை பார்க்கிலும்
காரணம் இல்லாமல், நிமித்தம் இல்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். அவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஒருத்தவங்களை விட்டு ஒருத்தவங்க எதை சொன்னாலும் கோச்சிக்கிறாங்க, விசாரிச்சாலும் கோச்சிக்கிறாங்க, விசாரிக்கலனாலும் கோச்சிக்கிறாங்க. என்னை போய் விசாரிக்கலங்க, ஒரு வியாதியா இருந்தா எனக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்கல அப்படின்னு கோச்சிக்கிறாங்க. ஃபோன் பண்ணி என்னங்க உடம்பு எப்படி இருக்கு, ஏன் என்னை பார்த்தா என்ன எப்படி இருக்குது, எப்போ பார்த்தாலும் வியாதி பிடிச்ச மாதிரியா இருக்குன்னு சொல்றாங்க. என்ன பேசுறதுனே தெரியல. அதனால காரணமில்லாமல் நம்மை பகைக்கிறவர்கள் அதிகமா இருக்கிறாங்க. வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள். 69:4 சங்கீதம். வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்று இருக்கிறவர்கள் பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. நம்ம இந்த தாவீதை போல இப்படிப்பட்ட மன உளைச்சல்கள் நெருக்கத்திற்குள்ள போகும்போது கர்த்தரை தெய்வமாக கொண்டிருக்கிற ஜனம் பாக்கியம் உள்ளவர்கள். அவர் நமக்கு துணையாக, கேடகமாக, பலனாக இருக்கும்போது பின்வாங்கி போகாம, மனம் சோர்ந்து போகாம, பலவீனம்தான் சரீரத்தில் எவ்வளவோ பலவீனங்கள் இருக்கு, மனதிலையும் எவ்வளவோ மனசோர்வுகள் இருக்கு. உறவுகள் இந்த சமுதாயத்தில் ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு மாதிரி இருக்கிறாங்க. யாரை நம்புறது, யார்கிட்ட பழகிறது, எப்படி பழகிறது எதுவும் தெரிய மாட்டிருக்கு. இவங்க எவ்வளவு நாள் நம்ம கூட இருப்பாங்கன்னு தெரிய மாட்டிருக்கு. அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் நீங்கள் எல்லாரும் என்னை விட்டு ஒரு நாள் ஓடி போவீங்க, ஆனாலும் நான் தனித்திறேன், என் பிதா என்னோடு கூட இருக்கிறார் என்று இயேசு சொன்னது போல கர்த்தருக்கு பிரியமானவைகளை நாம் எப்போதும் செய்யும் போது நாம் தனித்திருக்க மாட்டோம். கர்த்தரோடு இருக்க கற்றுக்கொள்வோம். மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்களை துன்பப்படுத்தினாலும் ஆவிக்குரியவர்கள் சோர்ந்து போகாமல் நம்மை புதுப்பித்துக் கொள்ள இந்த ஓரேஸ் காட்டில், சீப் வனாந்திரத்தில் ஒரு யோனத்தான் தாவீதுக்கு இருந்தார். ஆனா இந்த சேலா அமாலிகோத் மலையில யோனத்தான் கூட இல்லை, சாமுவேல் கூட இல்லை. ஆனா கூட நின்றது கர்த்தர். அங்க காரியத்தை மாறுதலாய் முடிய பண்ணினார். அவர் ஒரு மனிதனை காப்பாற்றுவதற்காக, பெலிஸ்தியர்கள் படையெடுத்து வருவதற்கு அவர் ஆயத்தம் பண்ணியிருந்தார். தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு கர்த்தர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவைகளை கண் காணவில்லை, காது கேட்கவில்லை, இருதயத்திலும் தோன்றவில்லை. கர்த்தரை சார்ந்து நிற்க பிள்ளைகளாக இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. பழைய ஏற்பாட்டு சவுலை போல் இல்லாமல் புதிய ஏற்பாட்டு சவுலாகிய பவுலை போல மனம் திரும்புவோம். தேவ ஜனத்தை துன்பப்படுத்துறத தெரிந்தும் தெரியாமலும் கூட செய்யாமல் இருக்க, பயபக்தியா இருக்க ஆண்டவர் நமக்கு உதவி செய்வாராக. ஜெபம் செய்வோம். மகா இரக்கமும் நீடிய சாந்தமும் தயவும் உள்ள எங்கள் பரலோக பிதாவே, உம்முடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. நீர் நீடிய சாந்தம் உள்ளவர், தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவர். ஒரு துன்மார்க்கன், ஒரு பாவி அழிவதை நீர் விரும்புவதில்லை. ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். இவைகள் எல்லாம் எங்களுக்கு திருஷ்டாந்தமாக எழுதப்பட்டிருக்கிறது. அநியாயமாக எத்தனையோ பரிசுத்தவான்கள் பின்வாங்கி அவங்க வாழ்க்கையை அழித்திருக்கிறாங்க. பீலையாம் நீதிமான் மரிப்பது போல நான் மரிப்பேனாக என்று சொல்லி ஆண்டவரே அவர் ஏங்கி இருந்தாலும் அவர் நீதிமானாக மரிக்கவில்லை. சவுல் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்தது என்று தாவீது கர்த்தரால் அபிஷேகிக்கப்பட்ட மனுஷனை நான் கொல்ல மாட்டேன்னு தாவீது கர்த்தருடைய அபிஷேகத்துக்கு மரியாதை கொடுத்தாலும் தன் மீது உள்ள அபிஷேகத்தை, அபிஷேகிக்கப்பட்டதை மறந்து அதற்கு பாத்திரமா சவுல் நடந்துக்கலாம். ஆண்டவரே, இன்றைக்கு நாங்கள் யோனத்தானை போல காட்டில் இருந்தாலும் தாவீதை தேடி போய் ஆறுதலான வார்த்தைகள் சொல்ல, சிநேகம் பாராட்ட எங்களுக்கு அந்த நல்ல இருதயத்தை, அந்த ஈரமான சாஃப்ட் கேரக்டர், கைண்ட் கேரக்டர், அப்படிப்பட்ட இருதயத்தை தாரும். ஒரு ரிஃபைன்டு பர்சனா மாற்றும், ஒரு சாஃப்ட் கிரேட் லீடர்ஸா மாற்றும். தமஸ்கு வீதியில சவுல் பவுலாக மாறுவதற்கு, கர்த்தரை அறிந்து கொள்வதற்கு உதவி செய்தது போல எங்களுடைய வாழ்க்கையில தமஸ்கு வீதிகளை அனுமதியும். உம்முடைய ஒளி எங்கள் வாழ்க்கையை மாற்றட்டும். உம்முடைய ஒளி எங்கள் இருதயத்தில் பிரவேசிக்கட்டும். உம்முடைய திருச்சபையில் இன்னும் யாரெல்லாம் கர்த்தரை அறியாமல் இருக்கிறாங்களோ அவர்களுக்கு உம்மை அறிவியும்,
அவர்களுக்கு உம்மை அறிவிக்க எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் நெருக்கத்திலே நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிட, ஜெபிக்க, கர்த்தருடைய வசனத்துக்கு பயப்பட, முறுமுறுக்காமல், யாரையும் தாக்காமல், தடுக்காமல் நாங்கள் முன்னேறி செல்வதற்கு தாவீதுக்கு அருளின கிருபைகள் எங்களுக்கு அருளும். இந்த மலையில தாவீது இருந்தது போல, தாவீதை இந்த மலையிலிருந்து கர்த்தர் நீர் காப்பாற்றினது போல, எங்களுக்கு விரோதமாக எழும்புகிற காரியங்கள், நபர்கள் நடுவில் நீர் எங்களுக்காக யுத்தம் செய்து எங்கள் காரியங்களை வாய்க்க பண்ணும். நீர் அப்படி செய்வீர் என்று நாங்கள் நம்புகிறோம். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும் என்று நாங்கள் அறிக்கையிடுகிறோம். அந்த வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவுள். கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருக்க உதவி செய்யும். தொடர்ந்து உம்முடைய வார்த்தையின்படி எங்களுக்கு ஆக கடவுது என்று சொல்லி எங்களை ஒப்பு கொடுத்து இந்த ஜெபத்தை, இந்த தியானத்தை எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மூலமே தாழ்மையோடு ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன். ஆமேன்.